சிவபெருமானுக்கு எப்படி பில்வம் சிறந்ததோ தாயாருக்கும் பில்வம் சிறந்தது. ஸ்ரீ மகாலட்சுமிக்கு தாயாரோட திருக்கரங்கள்லேருந்து பிறந்ததாம் இந்த பில்வ விருட்சம். அதனால மகாலட்சுமியுடைய அனுகிரகம் பெற்றதால் ரொம்ப ஆஸ்பிஷியஸ். பில்வ விருட்சம் இலை எல்லாமே வசதி. அதுல பார்கவ புராணத்திலையும் தந்திரத்திலையும் சொல்லியிருக்கா, மகாலட்சுமியினுடைய அனுகிரகத்தோடு பிறந்தது பில்வ விருட்சம். அதனால பில்வத்துக்கு ரொம்ப பெருமை உண்டு. இதுக்கெல்லாம் மெடிசினல் குவாலிட்டிஸும் இருக்கு. எதெல்லாம் நம்ம பூஜைக்கு யூஸ் பண்றோமோ கிட்டத்தட்ட எல்லாத்துக்கும் மெடிசினல் குவாலிட்டிஸ் உண்டு. இப்போ துளசி வைக்கிறோம், அருகம்புல் வைக்கிறோம். இப்ப எல்லாம் அருகம்புல் ஜூஸ் கேள்விப்பட்டிருக்கேளா? அருகம்புல் யூஸ் பண்றோமோ இல்லையோ ஜூஸ் வந்துடுத்து. துளசி வந்திருக்கோ இல்லையோ கிரீன் டீல வந்துடுத்து துளசி. நம்ம போட்டுக்கிற சோப்பெல்லாம் துளசி, தேக்கிற பல் இதெல்லாம் துளசி இருக்கா. ஆனா ஆராதனை பண்றதுக்கு துளசி இல்லாதுல. அதனால இன்னும் பேஸ்ட்டை வச்சுதான் ஆராதனை பண்ண, அதுதான் துளசி இருக்கு. தாயாரை சேவிக்கும் போது எதை வச்சுட்டு தியானம் பண்ணணும்னார் அந்த இடத்துல சொல்றார். நெருப்பு, நெருப்புக்குள்ள சேர்க்க வேண்டியது தாமரை, அதே மாதிரி பில்வ இலை, அதே மாதிரி இருக்கக்கூடிய பழங்கள், இதெல்லாம் சேர்த்து வைத்துக் கொண்டால் தாயாருக்கு ஆராதனம் செய்யலாம்னு போதாயனர் எடுத்திருக்கார். பில்வ மரம்ங்கிறது தான் ஆராதனம், மானசீக ஆராதனம் பண்ணும்போது யூபஸ்தம்பம்னர். யூபஸ்தம்பம்னா உங்களுக்கு தெரியுமோ? இப்போ ஒரு யாகம் பண்ணும்போது சில யாகங்கள்ல ஒரு மிருகத்தை கட்டி வைப்பான். சார் அந்த மாதிரி யாகங்கள்ல இப்ப பண்றோமான்னு கேட்டா இப்பெல்லாம் பண்றது இல்ல, அந்த காலத்துல பண்றது ஒரு வழக்கம் உண்டு. ஆடை கட்டி வைக்கிறான்னு வச்சுக்கோங்க, அது யூபஸ்தம்பம்னு ஒண்ணு இருக்கும். அந்த மாதிரி தைத்திரியத்துல சொல்லியிருக்கு, தைத்திரிய பிராமணத்துல சொல்லியிருக்கு, அந்த யூபஸ்தம்பமாக இருப்பதுதான் பில்வ விருட்சம். இந்த யூபஸ்தம்பமா இருக்கக்கூடிய பில்வ விருட்சத்தை தியானம் பண்ணாதான் சூரியன் உதிக்கின்றான். இப்ப நன்னா பாருங்க, இதை கனெக்ட் பண்ணி பாத்துருங்க. வேதத்துல சொன்னது என்ன அழகா மறுபடியும் ரிக்வேதத்துல வந்திருக்கு. ஆதித்யவர்ணே, ஆதித்யன்னு வந்துடுத்தா வனஸ்பதி விருக்ஷோத பில்வஹா, பில்வம் தான் யூபஸ்தம்பம், அப்பதான் ஆதித்யன் உதிக்கின்றான். வேதம் சொல்லிடுத்தோ. மாத்தி இங்க சொல்லியாச்சு ஆதித்யவர்ணே பில்வோ அதிஜாதா, பில்வம் வந்துடுத்தோ. அதனால தஸ்ய பலானி தபசான் உதந்து மாயாந்தராயாச்ச பாஹ்யா அலக்ஷ்மி. அப்பேற்பட்ட அந்த பில்வ விருட்சத்துல இருக்கக்கூடிய இலையாகட்டும், பில்வ விருட்சத்துல இருக்கக்கூடிய பழமாகட்டும், ஏன் பில்வ விருட்சமாகவே இருக்கட்டும், தாயாருடைய கரங்களிலிருந்து பிறந்த இந்த பில்வ விருட்சமானது யூபஸ்தம்பமாக இருக்கக்கூடியது என் மனதிலும் வீட்டிலும் இருக்கக்கூடிய அலக்ஷ்மியை போக்கடிக்கட்டும்.